சொல்ல விரும்புகிறேன் அவ்வளோதான். அவரோட ஃபஸ்ட்டு படம். ஆனால் எங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஒரு படத்தில் வேலை செஞ்சுருக்க மாதிரி தான் தெரியுது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு பாட்டு வரும், அப்போ தான் இப்போ தான் சொல்லிட்டு அது நியூ கம்மராக அந்த மாதிரி டான்ஸ் ஆடி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியமாக தான் இருக்குது. வேறு நிறைய அண்ணன்லாம் வேலை செஞ்சுருக்காங்க. ஸ்டண்டிங் சீன்லாம் நிறைய சைக்கோ அண்ணன், தேன்மிட்டா அண்ணெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க. நல்லா இருந்தது. ஃபுல் சப்போர்ட் என் சைட்லேருந்து. ஹேட்டர்ஸ்க்கு வந்து அதான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளோ தான் பிரச்சனை தந்தாலும், எவ்வளோ தான் எங்கள் மேலே கான்ட்ரவர்சியாக போட்டாங்களோ, நாங்கள் அவ்வளோக்கு முன்னேறி தான் செய்வோம். புரியுங்களா? நீங்கள் என்ன தான் பிரச்சனை போட்டால் நாங்கள் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படம் நடிச்சு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் படத்துக்கும் அதான் நெக்ஸ்ட்டு என்னென்ன இருக்கோ அதுக்கு மேலே போயிட்டு தான் இருக்கும். தவிர நீங்கள் பிரச்சனை இதுக்கும் படத்துக்கு ஏதாவது நெகட்டிவிட்டி போட்டால் போடுவாங்க அவங்க. அது அதில் தப்பு இருக்குது, இதில் தப்பு இருக்குது. படம் மேலே எந்த தப்பும் இல்லைக்கா. பொலிட்டிக்ஸ் பார்த்து பேசியிருக்காங்க. அது நாங்கள் சொன்ன கான்ட்ரவர்சியாக போகும். அதில் அந்த படத்தில் வந்து எல்லாரையும் தப்புன்னு காமிக்கல. சில பேர்லேயே நல்லா தான் காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்தது படம். சொல்ல விரும்புகிறேன், பர்டிகுலர் அந்த சீன் நல்லா இருந்தது, எந்த சீன் நல்லா இருந்ததுன்னு கேட்காதீங்க. எனக்கு மொத்தம் படமே நல்லா இருந்தது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும். அவர் ZX டென்னரில் வேற ஒருத்தர் என்ட்ரி தருவார். அதில் இவர் சைக்கிள் வரும். அது நல்லா இருந்ததுக்கா. அது ஒரு பார்க்கும்போது ஒரு எமோஷ்னலாக வந்தது. என்னடா எங்கள் அண்ணன் சைக்கிளில் நல்லா இருந்தது. அது பார்க்க நல்லா இருந்தது. ஆனால் மனசு ஒரு கஷ்டம். நல்லா தேட்டரே செதுற விட்டாங்க அவங்க உள்ள. ஃபுல் சப்போர்ட் இருந்தது. நிறைய பேர் வந்து நாங்கள் பெரிய இப்போ அஜீஸ் அவர் உயிர் நண்பனும் இருக்கார் செகண்ட் ஹாஃபில். அந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் நிறைய பேர் இருக்காங்க. தெரிஞ்ச பசங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சைக்கோ அண்ணா அது ஸ்டண்டர். அவர் ப்ரொஃபஷனல் ஸ்டண்டர். அவருக்கு அடையாளமே என்னதுன்னா அவரோட ஹெல்மெட் தான். ஹெல்மெட் போட்டு தான் ஸ்டண்ட் பண்ணுவார். அவர் மனுஷன் ஒரு வாட்டி 10 வாட்டி சொல்கிறாங்க யூடியூப் சேனலில், ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. எத்தனை பேருக்கு லேடிஸ்க்கு கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட ஹெல்மெட் டொனேட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு ஹெல்மெட் வாங்கி தந்தார். அவர் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஓட்டுற ஸ்பீடு வேறு ஒருத்தனை போய் வேறு ஒருத்தன் உன்னை பார்த்து ஓட்டோன்னா அவர் என்ன எவ்வளோ தான் சொல்ல முடியும் யூடியூப்பில். அவரும் சொல்கிறாரு, ஆரம்பிக்கும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க சொல்கிறாரு. முடிக்கும் போது அது சொல்லிட்டு தான் முடிக்கிறாரு. அதை வச்சு ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சா எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த மனுஷன் டவுன் டு எடுத்துக்கா ரொம்ப நல்லா இருக்கு. ரேசராக வரல, ஃபுட்டு டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு பாயா வந்து ஒரு லவ் பண்ணிவிட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றுற அது கண்டிப்பாக பார்க்கலாம். தான் புள்ள வச்சிருக்கலாம். பெற்றவங்க தான் புள்ள 2K ஒரு 25 வயசுலாம் இதுதான் பயம் இருக்கும். நம்ம புள்ள எதனா ஆகிடுமோ, நம்ம புள்ளை மேலே என்ன பொய் கேஸ் ஆகிடுமோ, நைட்டில் ஒழுங்காக போட்டு ஒழுங்காக வருதா, பொய் கேஸ்றதுக்கு உள்ளே போடுதா, கஞ்சா கேஸில் உள்ளே போடுதா, இப்படி தான் பேரண்ட்ஸு பார்க்கலாம். பேரண்ட்ஸுக்கும் உணர்த்த வேண்டிய படம் தான்ப்பா இது. இளைஞர்கள் மட்டும் கிடையாது. படம் பிடிச்சிக்கிதான் நான் பேச முடியும், இல்லைன்னா பேச மாட்டேன், போய்கினே இருப்பேன். மஞ்சள் வீரன் பண்ணாமல் வந்து நல்லது. உண்மையாக நானே அதாவது ஆக்சுவலி மஞ்சள் வீரன் டேரக்டரும் நல்லா தான் தெரியும். இந்த IPL மூவி டேரக்டரும் நல்லா தான் தெரியும். மஞ்சள் வீரன் டேரக்டரில் விட்டது நல்லது. ஏன்னா எனக்கு ஒரு குற்றம் ஒன்று செஞ்சுட்டே இருந்துச்சு. இன்னும் இப்படி கூட்டு வந்து இப்படி மாட்டி விட்டோமேன்னு அப்படி ஒரு கவலை வந்துச்சு. பட் இந்த படத்தில் அது கிளியர் ஆகிடுச்சு. அப்பா இந்த வாட்டி ஒன்று பண்ணாலும் இன்னொரு நல்லது பண்ணியிருக்கோன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆமாம் ஆமாம், கிஷோர் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா அவருக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவை. அவரோட பர்ஃபார்மன்ஸ் படத்தில் வேற லெவல் எமோஷனல் சீன் ஆகட்டும். அப்புறம் வந்து போனால் அந்த போலீஸ் ஒருத்தரோட அவரோட சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. வாசன் சீன் சொல்லவே தேவை. ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல, இது நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மளோட மூவி நம்ம பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ வாசன் நடிப்பு பார்த்தீங்கன்னா மொதல் படம் மாரியே இருக்காது. எல்லாரோட ஆக்டர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அருமையாக இருக்குன்னா நம்ம பசங்க வந்து வளர வளர இன்னும் ஒரு மூவியில் நிறைய வாய்ப்பு கிடைக்கணும். ஸோ பப்ளிக்கில் பண்ணுற பசங்க இதெல்லாம் மாற்றிக்கிட்டால் இன்னும் அருமையாகவே நம்மளுக்கு மூவி சான்ஸ் கிடைக்கும். ஸ்டென்ட் ரேஸ் வந்து இப்போ டேட் ரேஸு, ட்ராக் ரேஸ் இருக்கிற மாதிரி ஸ்டென்ட் ரேஸை எடுத்துகிட்டு வரணும் இந்த இந்தியாவுக்கு. ஏன்னா கஷ்டப்பட்டு பசங்க பண்ணுறாங்க விருப்பமாக. இது பெரிய லெவலுக்கு எடுத்துன்னு போகலாம், கண்டிப்பாகவே எடுத்துன்னு போகலாம். இது இப்போ வாசன் இந்த நடிப்பை பார்த்தீங்கன்னா இது லாக்அப் டெத் சீனு. ஸோ அண்ணா கிஷோர் சாரோட தங்கச்சியை தான் நம்ம ஆள் லவ் பண்ணுறாரு. அதனால் வந்து அண்ணா இதை காப்பாற்றுறாரு. இது சுருக்கமாக சொல்லிக்கலாம், அவ்வளோதான். எவ்வளோ பொய் கேஸ் போடுறாங்க. அந்த பொய் கேஸ்லாம் இந்தமாரி இது உண்மையான கதை தான். உண்மை நம்ம அஜித் அவருக்கு நடக்கலையா, இந்த உண்மை கதை எப்படி வந்து காப்பாற்றி வெளியேற்றிட்டு வராங்களோ இதுதான் முடிவு. இதை ஃபேமிலியோட பார்க்கலாம். 18+ எதுவுமே கிடையாது. ஸ்டென்ட்டு இப்போ சாங்காக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ஸ்டென்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபைட் சீன்லாம் அருமையாக இருக்குது. அங்கோடைய சூழலை பற்றி ரொம்பவே தெளிவாக காமிச்சிருக்காங்க. எங்கள் லாக்அப் கேக்கை பற்றி நிறையவே ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. மக்களை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம IPL படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட். ஃபஸ்ட்டு படம் வரையே தெரியல அவங்களுக்கு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய வாய்ப்புகள் வருமா அவருக்கு? கண்டிப்பாக வரும். படத்தில் லேக் ஏதாச்சும் இருந்துச்சா? லேக் எதுவுமே இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக நானும் வாசங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த படத்தை ஹார்ட் ஒர்க் பண்ணி போனோம். ஓகே, நல்லா மக்கள் நீங்களே பார்க்குறீங்க மக்களோட சப்போர்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீங்களும் போய் பாருங்கள் தேட்டரில். ஸோ தேங்க்யூ.